சமய சன்மார்க்க புனிதர் சிவகுரு ஐயா அவர்கள் திருநீர் என்பது பலரும் சமய நெறி சார்ந்ததாக எண்ணுகின்றார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் திருநீர் என்பது சுத்த சன்மார்க்க நெறி சார்ந்தது என்று சொன்னார் என்கிறார். வாருங்கள், அவர் என்னென்னெல்லாம் அளந்து விட்டிருக்கிறார் அதையும் பார்ப்போம். நமது பெருமானார் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்திருந்த காலகட்டத்தில் அவர் பாடிய 11 பாடல்களை சான்றாக காட்டுகிறார். பிறகு ஒருவர் சமய மதத்தில் பின்பற்றிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு வர வேண்டும் என்பது சமய மதவாதம் என்கிறார். இவருக்கு நாம் என்ன சொல்லி புரிய வைப்பது? தயவை விருத்தி செய்வதற்கு முக்கிய தடையாக இருப்பது சமய ஏற்பாடு, ஜாதி ஏற்பாடு முதலிய கட்டுப்பாட்டு ஆசாரங்கள் என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார் என்று. விபூதி அணிதல், தலைப்பாகை அணிதல் சமய சின்னமல்ல, சமய புனிதம் என்கிறார். அதனால் தாராளமாக விபூதி போன்ற சமய சின்னங்களை அணியலாம் என்கிறார். 6 கோடி சமயங்களில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புனிதத்துவமும் மருத்துவ குணமும் மருந்து குணமும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக அணிய தொடங்கினால் 6 கோடி சமயங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு சமய சின்னத்தையும் நம் உடலில் அணிவதற்கு எங்கே இடம் இருக்கிறது?